ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு தாளித்து அதில் புதினாவும் மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வதக்கணும். புதினா மல்லித்தலை நல்லா சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கணும். பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயமும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து வதங்கினா வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதனால தான் வெங்காயம் வதங்கும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். அது கூட தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும். என்னால் ஃபோனை பிடிச்சிட்டு தக்காளியை கொட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளி வதங்கினோடனே நல்லா மசிச்சு விட்டுறணும் தக்காளி தெரியாமல். அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கணும். அது கூட தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ அது கூட நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கணும். கேரட்டு, பட்டர் பீன்ஸு. எங்கிட்ட இன்றைக்கி பீன்ஸ் இல்லை, நீங்கள் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸு சேர்த்துக்கோங்க. அது கூட காளானும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். காளான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது வதங்கினோடனே உங்களுக்கு குட்டியாயிரும். அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி கிரேவி நல்லா இதுவாக இருக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அது சீரக சம்பாவுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கணும். அரிசி நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதித்து நல்லா தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் தம்மில் போட்டுடணும். தம்மில் போட்டு பிடிச்சதுக்கப்புறம் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை வாட்ச் பண்ணுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் அவர் சேனல். நல்லா இருக்கா பிரியாணி? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உண்மையிலே நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.